வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிரா அவர் வைத்திருக்கக்கூடிய புகார் அப்படின்றது நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பல கட்சிகளும் இதை அவர்களுக்கான அரசியலா எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாங்க, பிஜேபி அங்க ஜெயிச்சதுக்கு காரணம் எலெக்ஷன் கமிஷனினுடைய வேலை தான். இந்த பக்கம் ஜெயிச்சதுக்கு காரணம் எலெக்ஷன் கமிஷனினுடைய வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நாலா பக்கத்துல இருந்தும். பீகார்ல ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் இங்க லட்சக்கணக்கான வாக்காளர்களினுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ ரீசெண்டா 2வது முறையா தேர்தல் ஆணையம் ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துட்டு இருக்குது இல்லையா, வரைவு வாக்காளர் திருத்த பட்டியல். ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்டான இது வரைக்கும் யாரெல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சிகளும் புகாரே கொடுக்கல அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அபிஷியலா அணுகாம பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊடகங்களை வைத்து தங்களுக்கு ஆதரவான ஒரு அலையை, மோடிக்கு எதிரான ஒரு அலையை கிளப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேரளால பார்த்தோம் அப்படின்னா, போன லோக்சபா தேர்தல்ல மொத்தமா இருக்கக்கூடிய 20 தொகுதியில 18 தொகுதியில காங்கிரஸும், ஒரு தொகுதியில கம்யூனிஸ்டும், ஒரு தொகுதியில பிஜேபியும் ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 2 பேருமே சேர்ந்துகிட்டு 2 பேருமே கேரளால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய கட்சிகள். ஸோ அந்த 2 பேரும் சேர்ந்துகிட்டு திரிசூர்ல பிஜேபி வேட்பாளர் சுரேஷ் கோபி ஜெயிச்சது 30,000 பேரை வேற ஒரு வாக்காளர் இங்க கொண்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊடகங்களும் கொஞ்சம் கூட அதை பத்தி நியாயம் என்ன அப்படின்றத யோசிக்காம கட்சிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நியூஸா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சுரேஷ் கோபி பதில் சொல்லாம எங்கெங்க ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்றத ஊடகங்கள் அவர்களினுடைய சார்பை மறைத்து வைத்துக்கிட்டு கட்சிக்காரங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மகாராஷ்டிரால சரத்பவார் தேசியவாத காங்கிரசினுடைய தலைவர். ஸோ அவர் சொல்றாரு, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் என்ன சந்திச்சாங்கங்க. நாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 150 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிக்க வச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி எங்களை சொன்னாங்க. நான் அவங்கள கூட்டிட்டு ராகுல் காந்தி கிட்ட போனேன். ராகுல் காந்தி நம்ம ஜனநாயக ரீதியா தேர்தலை சந்திக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படி நாங்க அவங்க சொல்றதை கேட்டிருந்தோம்னா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார் அந்த 2 பேர், எதற்காக உங்களை சந்திச்சாங்க அப்படின்றத விளக்கமா அவர் சொன்னாங்கன்னா, இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல யார் ஈடுபடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். யாரோ ஒரு 2 பேர் ஒட்டுமொத்த தேர்தலையும் மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கையும் இவர்கள் போற போக்குல சொல்றாங்க. ஊடகங்களும் அதை அப்படியே செய்தியா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியா ராகுல் காந்தி அவர் பத்த வச்ச நெருப்பு அப்படின்றது அரசியல் ரீதியா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்களும் கூட பீகார்ல நாங்க வாக்காளர் பட்டியல்ல நீக்கி இருக்கிறோம் இல்லையா பெயர், அது ஏன் நீக்கணும், எதற்கு நீக்கணும்ன்ற ரீசன்லாம் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பாத்தீங்களாங்க, சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இவர்களினுடைய அந்த வியூ படி பார்க்கும் பொழுது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக இந்திய அலையன்ஸுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், அப்படிதானே? ஸோ அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்கான பேஸ் ரூட் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, காங்கிரஸ் இவர்கள் தங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸை வைத்துக்கிட்டு யார் யாரினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை எடுத்து புகார் தெரிவிக்கலாம் இல்லையா? எதுவுமே தெரிவிக்காம ஒட்டுமொத்தமா வெறும் பிளேம் பண்ணிட்டே இருக்கிறதும், ஊடகங்கள் இதை அப்படியே கட்சிக்காரங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வியூஸ், இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஒப்பீனியன் சொல்லிட்டு எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒப்பீனியனை நியூஸா மாத்தி ஒரு மக்கள் கிட்ட தவறான ஒரு விஷயத்தை வழிநடத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஊடகங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் தவறு பண்ணியிருக்குதுங்க, தவறு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், தவறுகள் இருக்கட்டும், தவறுகள் செய்திருக்கலாம். அந்த ஆங்கிள் நம்மளும் கூட பார்ப்போம். அதை நாம தேர்தல் ஆணையம் தவறு செய்திருக்குது அப்படின்றத தோலுரித்து காட்ட வேண்டியது எப்படி? ஸோ லீகலா நாம புகார் செஞ்சு இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் தவறு செஞ்சிருக்கிறாங்க, இவர்கள் மோடிக்கும் பாஜகவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தோலுரித்து காட்ட வேண்டியது எதிர்கட்சிகளினுடைய பொறுப்பும் கடமையுமா இருக்குது. ஸோ நாங்க ஆதாரம் வச்சிருக்கிறோம், பொது வழியில தான் காட்டுவோம். அதை வைத்து நாங்க இந்திய அலையன்ஸை வலுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதே நேரத்துல நாங்க ஊடகங்கள், எங்களுக்கு சார்பான ஊடகங்களை வைத்து சவுத்ல, அதே நேரத்துல நார்த்ல ஒரு சில ஊடகங்கள், எங்களுக்கு தேவையான ரீஜனல்ல வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலத்துல இந்த மாதிரி எங்களுடைய ஊடகங்களை வைத்து நம்ம தவறான பிரச்சாரங்களை செய்வோம் அப்படின்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 மாசத்துல பீகார் தேர்தல் வரப்போகுது. அதனுடைய முடிவுகள் வந்துருச்சு அப்படின்னா யாருக்கு சாதகமா வருது அப்படின்றத பொறுத்து இந்த விஷயம் மேலும் அரசியல் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா இந்திய அலையன்ஸுக்கு ஆதரவா வந்துருச்சு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா,
2026ல நடக்கக்கூடிய 4 மாநில சட்டமன்ற தேர்தல் அதை நோக்கி அவர்களுடைய காய் வந்து நகர்த்தப்படும். 4 மாநிலங்களுமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஈக்குவலா சண்டை அப்படின்றத தாண்டி பெரும்பாலும் இந்திய அலையன்ஸுக்கு ஆதரவான மாநிலங்களாவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மமதா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம்னா மமதா பானர்ஜி, இந்த பக்கத்துல நம்ம தமிழ்நாடு, கேரளா 2மே வந்துட்டு இந்திய அலையன்ஸுக்கு ஆதரவானது. அசாம பொறுத்தமட்டில அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவா தற்பொழுது இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அசாம் ஒரு குட்டி மாநிலமும் கூட. ஸோ இதை வைத்து அரசியல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் நியாயம், தர்மம் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கட்சிகளுக்குமான ஈக்குவலான ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குதான்னு கேட்டோம்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாருமே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ ராகுல் காந்தி அவர் பொய் சொல்றாரோ, உண்மையை சொல்றாரோ, ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை போலியா ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு ஊடகங்களும், அவர் சார்ந்த கட்சிகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மக்கள் கிட்ட பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்ன காரணம்னா, மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அவர்கள் வந்துட்டு வெற்றியாளரா இருக்கணும். சும்மா வந்துட்டு ஒரு கோஷம் போட்டுட்டு பொய் சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அது வெறும் அரசியலா மட்டுமே இருக்கும். தேசிய அளவுல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியாவும் சரி, அண்ட் ஹிந்தி ஊடகங்களும் சரி, எலெக்ஷன் கமிஷன் மேல தவறு இருந்தாலும் சரி, அவர்கள் அதை சட்ட ரீதியா ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியும், இவர்கள் சைடுல இருக்கக்கூடிய தவறுகளையும் தோலுரிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த அரசியல், பொய் அரசியல், மிஸ்லீட் மக்களை தவறா வழிநடத்தக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.